பிரைஸ் லார்ட், தி ஃபைனல் ஸ்டாண்ட். இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சிகளில் நம்ம விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பை எடுத்து ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி காலம் அப்படிங்கிறது அந்தி கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்தை ஆட்சி பண்ண தயார்படுத்தி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த இருண்ட காலங்கள்ல நம்ம எப்படி கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறத குறித்த ஒரு விழிப்புணர்வு செய்தியை தான் இதுல நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க பாருங்க. உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வைக்கலாம். சரி, இந்த நாள்ல நம்ம வேறொரு தலைப்புல நம்ம சந்திக்க போறோம். கடந்த நாட்கள்ல விசுவாசம் அப்படிங்கிறது தேவனாகிய கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதை நம்ம பத்திரமாக பராமரித்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த ஒரு ட்ரெஷர் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு ஒரு டாபிக் நம்ம எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அசைக்க முடியாத விசுவாசம். அதை தான் இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள போகிறோம். விசுவாசம் அப்படிங்கிறத இன்னும் நம்ம பேசிக்கா சில காரியங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கலாத்தியர் 5:22 இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆவியின் கனிகள்ல இந்த விசுவாசம் ஒரு பிரதானமான கனியாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால இயேசு கிறிஸ்து தான் நியாய பிரமாணத்தினுடைய ஒரு முடிவாக இருக்கிறார். ரோமர் 10:1-4 வசனங்களை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதே போல கலாத்தியர் 3:25 இந்த இடங்கள்ல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுனால இந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் எல்லாம் அப்படி முடிவுக்கு வருது. அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டார். அதனால இதற்கு அப்புறமாக நம்ம பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தை கொண்டுதான் எல்லாத்தையுமே சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத அங்க எழுதியிருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கிற பொழுதுதான் நித்திய ஜீவனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தான் அந்த வசனங்கள்ல தெளிவாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான், இதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி யோவான் 5:24 கர்த்தர் சொல்றாரு. இந்த காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் பெற்றிருக்கிற இந்த விசுவாசத்தை அக்கினியானது பரிசோதிக்கும். பரிசோதனைகளின் வழியாக நம்முடைய விசுவாசம் கடந்து செல்ல வேண்டியது ரொம்பவுமே அவசியமாக இருக்கு. இந்த நேரங்கள்ல பலரும் வழி விலகி போவாங்க. வசனத்தின் மேல யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு விசுவாசத்துல நடக்கிறாங்களோ, அந்த விசுவாசத்திலையும் கர்த்தருடைய வசனத்திலையும் வேரூன்றினவர்களாக அதுல ஜீவிக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கடைசி நாட்கள்ல காக்கப்படுவாங்க, கர்த்தருக்காக நிலைத்து நிற்கவும் முடியும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளணும். அக்கினியானது பரிசோதிக்கிற பொழுது உண்மையான விசுவாசம் எது அப்படின்னு சொல்லி அந்த சோதனையினுடைய முடிவு தெரிந்துரும். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சரீரத்துல வியாதிகள் இருக்கலாம், இல்ல சில குறைபாடுகள் இருக்கலாம். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனைகள்ல போய் டெஸ்ட் எடுக்கிறது வழக்கம். அந்த சோதனையினுடைய முடிவுல தான் நாம எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கோம் அப்படிங்கிறத அந்த ரிசல்ட் நமக்கு காட்டி கொடுத்துரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சோதனைகளின் வழியாக நம்ம கடந்து செல்லணும். அப்போ நம்முடைய விசுவாசம் உண்மை உள்ளதாக நிலைத்து நிற்கிறதா அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் நமக்கு காட்டி கொடுத்துரும். அதுதான் அந்த டெஸ்டினுடைய முடிவில் நமக்கு தெரிகிற ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். கடைசி நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சபைகள்ல ஜனங்களுக்கு குறைவே இருக்காது. எல்லா இடங்கள்லையும் சபைகள் நிரம்பி வழிகிறத பார்க்கலாம். பல ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி பிஸியாக இயங்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா ஜனங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, விசுவாசத்துல தேறினவர்களாக, வேரூன்றினவர்களாக, சீஷத்துவத்துல நடக்கிறவர்களாக, கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. இது கடைசி கால அடையாளங்கள்ல ஒன்றாக இருக்கு. எல்லாமே இருக்கும், ஊழியங்கள்லாம் கூட செய்வாங்க. ஆனா இதுல எதுலையுமே அவங்க தேறினவர்களாக இருக்க மாட்டாங்க.
கடைசி காலம் அப்படிங்கிறது உபத்திரவங்களின் காலம் மட்டும் இல்லை. கண்டிப்பாக அது உபத்திரவங்கள் மிகுந்ததுதான், அப்படிதான் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா கடைசி காலம் வெறும் உபத்திரவங்களின் காலம் மட்டும் இல்ல, ஊழியங்களுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக வஞ்சகங்களும் தீமைகளும் பெருகி விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களை அது கரைப்படுத்துகிறதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்கிறதான காலம்தான் இந்த கடைசி காலம். அப்ப வெறும் உபத்திரவங்கள் மட்டும் இல்ல, நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தை நம்ம பத்திரமாக காத்து கொள்ளணும். ஏன்னா வருகிற எல்லா சோதனைகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிற விசுவாசத்தை அசைய பண்ணிக்கிறதாக, நம்மை விட்டு எடுக்கிறதாக விசுவாசத்திற்கு தான் அந்த சோதனைகள் வரும். அதனால தேவனாகிய கர்த்தர் நம் கரங்களில கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை ரொம்பவும் பத்திரமாக நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்பவுமே அவசியமாக இருக்கு. அக்கினியானது சோதிக்கிற பொழுது கர்த்தருக்குள்ளாக ஆழமாக வேர்பற்றாதவர்களை, சுத்த பொன்னாக நிலைத்து நிற்க முடியாதவர்களை அந்த சோதனை அகற்றி போட்டுரும். நம்ம எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளால தொடர்ந்து ஓட முடியாது. அந்த சோதனை இருக்குல்ல, அந்த டெஸ்ட் அதை செய்யும் அப்படிங்கறத தான் இங்க நாம தெரிந்து கொள்றோம். இந்த டெஸ்டினுடைய முடிவுல 2ஆக பிரிக்கப்படும். என்ன தெரியும் அந்த டெஸ்டோட முடிவுல அப்படின்னு பார்த்தா, எது உண்மை, எது பொய், எது போலி அப்படிங்கிறதையும், எது நன்மை, எது தீமை அப்படிங்கிறதையும், நன்மை தீமை மாத்திரமல்ல, எது நீதி, எது அநீதி அப்படிங்கிறதையும் இந்த சோதனையினுடைய முடிவுல காட்டி கொடுத்துரும். யாருமே நமக்காக சாட்சி சொல்ல வேண்டாம். யாருமே இவங்க ரொம்ப நல்லவங்க, நான் அப்படிலாம் செய்யலையே, நான் கர்த்தருக்குள்ளாக தானே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. நாமளும் போய் கர்த்தருக்கு முன்பதாக நின்று நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சோதனைகள் நமக்கு வரும். அந்த சோதனையினுடைய முடிவுல கர்த்தருக்கு முன்பதாக இந்த ரிசல்ட் காட்டி கொடுத்துரும். நாம எப்படிப்பட்டவர்கள், விசுவாசத்துல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக காட்டி கொடுத்துருங்கிறதுனால நம்ம ரொம்பவுமே கவனமாக இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நாம ஒரு காரியத்தை ஆழமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். 1 பேதுரு 1 முதல் 9 வசனங்கள். இத நான் வாசிக்கிற பொழுது எல்லாருமே உங்க வேத புஸ்தகத்தை திறந்து இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா இதனுடைய ஆழத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 1 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இடத்துல ஒரு சுதந்திரத்தை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக தமது மிகுந்த கிருபையின்படியே இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஒரு சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கு மரித்து உயிர்த்தெழுதுனால இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கென்று பரலோக ராஜ்யத்துல ஒரு பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் நம்மை மறுபடியுமாக ஜனிப்பித்தார், அவருக்குள்ளாக நம்மை பிறக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 வசனத்துல பாருங்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். அப்படின்னா அந்த சுதந்திரத்துக்கு அழிவே கிடையாது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு காரியம். அததான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதாக அங்க சொல்றாரு. 5 வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நல்லா ஆழமாக இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கணும். அது என்ன சொல்றாரு, இந்த சுதந்திரமானது பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கு, ஆனா கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டுதான் இந்த சுதந்திரத்தை உங்களால பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கணும். என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா இப்போ நாம பெற்றுக்கொண்டிருக்கிறது என்ன? கர்த்தருக்குள்ள நம்ம பிறந்த உடனே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்ல, அப்ப இது ரட்சிப்பு இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக வருதா? அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ரட்சிப்பு தான், ரட்சிப்பின் நிச்சயத்தை தான் இப்போ நாம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதாவது இது ஒரு டோக்கன் மாதிரி, ஒரு டிக்கெட்டு கோப்பிட்டு நம்ம சொல்லலாம்.
அப்ப இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை தான் நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர அந்த ரட்சிப்பின் முழுமைய, அந்த சுதந்திரத்தை இறுதியில தான் பரலோகத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. அப்போ இந்த முழுமையாக்கப்பட்ட ரட்சிப்பை நம்ம பரலோகத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விசுவாசம் தான் ஒரே வழி. இந்த விசுவாசத்தை கொண்டுதான் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறது தான் இந்த வசனங்கள்ல கர்த்தர் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள சில படிகளை நம்ம தாண்டி செல்ல வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 7ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, அழிந்து போகிற பொன்னானது அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தர் வெளிப்படுகிற பொழுது அது மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். விலையேற பெற்றதான இந்த விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது ரொம்பவுமே அவசியம். எப்படி அது சோதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தா, உபத்திரவங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகிற பொழுது அதனுடைய முடிவில் அந்த விசுவாசமானது சுத்த பொன்னாக மகிமை பொருந்தினதாக அது விளங்கும். இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் நமக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக அந்த விசுவாசம் காணப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை நம்ம சந்திக்கிற பொழுதுதான் இந்த விசுவாசமானது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படிங்கணும், எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு ப்ரெஷியஸ் ஆனது அப்படிங்கிறத அந்த நாள்ல தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தினுடைய மேன்மை, அதனுடைய கனம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சரியா கூட கண்டுக்கிறாத, கவனிக்காத அந்த விசுவாசம் கர்த்தரை சந்திக்கிற பொழுது நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்கே அதுதான் வழி அப்படிங்கிற ப்ரெஷியஸ்னஸ் அப்பதான் நம்மளால தெரியும். எத்தனை விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல தான் நமக்கு புரிய வரும். இந்த விசுவாசமானது பூரணமாகிற பொழுதுதான் அதனுடைய பலனான ஆத்தும ரட்சிப்பை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த சுதந்திரமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவன். கர்த்தருக்கென்று நம்ம ஜீவிக்கிற பொழுது அதனுடைய முடிவில் இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். இப்போ நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிற இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பூரணப்படுத்துவது இந்த விசுவாசம் தான். நாம நினைக்கலாம், நித்திய ஜீவன் அப்படிங்கிறதையும் ரட்சிப்பையும் தேவனாய் கர்த்தர் தான் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துட்டார்ல, அப்புறம் எதுக்கு இப்படிப்பட்ட சோதனைகளின் வழியாகலாம் நான் கடந்து சென்று அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம யோசிக்கலாம். இதை நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரியை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு அப்பாவும் பையனும் மகனும் இருந்திருக்கிறாங்க. அந்த அப்பா தன்னுடைய பையனுக்காக ஒரு வெளியேற பெற்ற பொக்கிஷங்களை சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் உனக்காக ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், அது எல்லாம் உன்னுடையது தான், உன் பேர்ல தான் இருக்கு. ஆனா அதை நீ அடையணும்னு சொன்னா, அதை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, நீ இந்த இடத்துக்கு நீ பிரயாணப்பட்டு போய் இந்த பாதைகளெல்லாம் நீ கடந்து போனாதான் அதை நீ எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா சொல்றாரு. பையனும் என்ன செய்யறான், சரி ஓகே, நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம அப்பா வச்சிருக்கிறாரு, சீக்கிரமா போய் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி அவர் டிராவல் பண்ணி போற வழியில நிறைய கஷ்டங்களை அந்த பையன் ஃபேஸ் பண்றான். புயல்கள், கஷ்டம், சோர்வு அப்படின்னு சொல்லி பல தடைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அப்ப அந்த மகன் நினைக்கிறான், தன்னுடைய அப்பா தான் எனக்காக ஏற்கனவே இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாருல, அது என்னுடையது தானே, அதை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நான் ஏன் இவ்வளோ தடைகளை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்பா வைத்திருக்கிறாரு அப்படின்னு யோசித்து கொண்டே கஷ்டப்பட்டு இந்த தடைகளெல்லாம் தாண்டி அந்த பொக்கிஷத்தை அடைஞ்சிட்டாரு. அந்த இடத்துல அப்பா இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்பா அவரை பார்த்து சொல்றாரு, இப்போ நீ அதை அடைந்தது மாத்திரம் இல்ல, அதற்கு தகுதியானவன் மாத்திரம் இல்ல, அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொள்றதுக்கும் சுமக்கிறதுக்கும் நீ தயாரானவனாக, சரியான மனிதனாக நீ மாறி இருக்கிற, அதற்காகத்தான் நான் இந்த பாதையின் வழியாக உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பொக்கிஷம் அப்படிங்கிறது ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் குறிக்குது. இந்த பொக்கிஷத்தை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா விசுவாச பயணத்தை நம்ம மேற்கொண்டே ஆக வேண்டியது அவசியம். அந்த பயணத்தின் வழியாக நம்ம கடந்து செல்கிற பொழுது நிறைய சோதனைகளை, பிரச்சனைகளை நம்ம சந்திச்சே ஆகணும். எதுக்காக இந்த சோதனைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னா அப்போதான் அதை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம தகுதியுள்ளவர்களாக மாற்றும்.
அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்றதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதுதான் இந்த சோதனை. இந்த சோதனையினுடைய முடிவில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பரலோகத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த சுதந்திரம். அந்த சுதந்திரமாகிய ஆத்தும மீட்பை, நித்திய ஜீவனை, ரட்சிப்பின் முழுமையை, நிச்சயத்தை நம்ம முழுவதுமாக என்ன செய்வோம்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த பாடுகளின் வழியாக நம்ம கடந்து செல்ல வேண்டியது ரொம்பவுமே அவசியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்றாரு. நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரமாக கொடுத்து என்றென்றைக்கும் அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு பரிசாக அதன் முடிவில் கண்டிப்பாக கொடுப்பாரு. விசுவாசத்தின் வகைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். இது விசுவாசம் அப்படின்னு சொன்னா நம்ம கர்த்தரை முழுவதுமாக நம்பி அவரே தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்றது, அதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா விசுவாசத்துல சில டைப்ஸ் இருக்கு, வகைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது அற்ப விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருக்கு. இந்த அற்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, விசுவாசம் இருக்கு ஆனா அது கொஞ்சம் அளவுல இருக்கு, ரொம்ப கொஞ்சமா, ஒரு 20% இல்லை ஒரு 30% அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் அளவுல இருக்கு. அதுதான் அற்ப விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதற்கு உதாரணமாக நம்ம சீஷர்களையே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலையும் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சீஷர்கள் பல இடங்கள்ல அவங்க என்ன செஞ்சாங்க? அற்ப விசுவாசத்தோடு இருந்ததுனால கர்த்தர் கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தண்ணீரின் மேல நடக்கிற நேரங்களா இருக்கலாம், அற்புதம் செய்கிற நேரங்கள்ல இருக்கலாம், பல நேரங்கள்ல அவங்களுக்கு அற்ப விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு டைப் ஆஃப் விசுவாசம் இருக்கு, அது அவிசுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, சுத்தமா விசுவாசமே இல்லை. அவிசுவாசம்னா என்ன அப்படின்னா, விசுவாசத்துக்கு ஆப்போசிட் நிலை, அப்படித்தானே? அப்படின்னா சுத்தமா விசுவாசமே இல்லாத ஒரு நிலை, அவங்களுக்கு 0% ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம், விசுவாசமே இல்லை. இதற்கு உதாரணமாக நம்ம சீஷர்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊர் மக்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய ஊர்ல தேவாலயத்தை போய் ப்ரீச் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஜனங்களுடைய இருதய கடினத்து நிமித்தமாக தொடர்ந்து அவளால அற்புதமும் செய்ய முடியல, கர்த்தருடைய வார்த்தைகளை பேச முடியல. ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசத்தை நிமித்தமாக நடந்ததாக அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கத பார்க்கிறோம். இந்த அவிசுவாசம் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே அதோட சேர்ந்து ஒட்டி கொண்டே வருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இருதய கடினம். அவிசுவாசத்தையும் இருதய கடினத்தையும் பிரிக்க முடியாது, இது ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒன்றாக இருக்கும். யாருக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கோ அவர்கள் இருதய கடினம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் வேதம் காட்டுற உண்மை. மூன்றாவது விசுவாசத்தினுடைய ஒரு வகை என்ன அப்படின்னு பார்த்தா, பலவீனமான விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இதை குறித்து பார்க்கலாம். விசுவாசம் இருக்கு, ஆனா அந்த விசுவாசம் வீக்கான நிலைமையில, சத்தே இல்லாதபடிக்கு ரொம்ப வீக்காக இருக்கு. இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தேகம், என்ன காரியமா இருந்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பலவீனமான விசுவாசம் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நாலாவது ஒரு விசுவாசம் இருக்கு, செத்த விசுவாசம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20லயும் 26லயும் கர்த்தரங்க சொல்றத பார்க்கிறோம். இந்த செத்த விசுவாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, விசுவாசம் நமக்குள்ள இருந்தது உண்மை, ஆனா இப்போ அது ஒரு மரித்து போன நிலைமையில இருக்கு. அப்படின்னா கிரியைகள் இல்லாத விசுவாசம் தான் செத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விசுவாசம் இருக்கு, ஆனா விசுவாசத்தினுடைய எந்த கிரியைகளும் எந்த இடத்துலயும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை, அது மரித்து போன நிலைமையில இருக்கிற ஒரு விசுவாசம், அதுதான் செத்த விசுவாசம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஐந்தாவது ஒரு விசுவாசம் இருக்கு, மாயமுள்ள அல்லது மாயமற்ற விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை இதுக்கு ஆதாரமாக நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல மாயமுள்ள விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசமே இருக்காது, ஆனா நான் ரொம்ப பெரிய விசுவாசி மாதிரி ஏமாற்றுகிற ஒரு காரியம், ஒரு வஞ்சகமான ஒரு விசுவாசம். நல்ல தெளிவா எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா, அது ஒரு ஃபேக்கான ஃபெய்த் தான் இந்த இடத்துல மாயமுள்ள விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிஜமாவே விசுவாசம் இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்றது. இப்படிப்பட்ட மாயமான விசுவாசத்தை விட்டு விலகு அப்படின்னு சொல்லிதான் தீமோத்தேயுக்கு அங்க எழுதுறத பார்க்கிறோம். இப்படி விசுவாசத்துல சில வகைகளை நம்ம தெரிந்து கொண்டோம்.
அதே போல விசுவாசத்துல நிலைகள் இருக்கு. ஒரு சில ஸ்டேஜஸை நம்ம தாண்டி விசுவாசத்துல நம்ம வளருகிறவர்களாக இருக்கணும். அப்படி என்னென்ன ஸ்டேஜ் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்திற்கு 4 நிலைகள் இருக்கிறதாக வேதத்துல போடப்பட்டிருக்கு. முதல் நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஆரம்ப நிலை விசுவாசமாக இருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இதுல நம்ம பார்க்க முடியும். இது எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ற நிலை. பாவத்திற்கு மரித்து அவர்தான் தேவன், அவரை மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்றது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய துவக்க நிலை விசுவாசமாக இருக்கு. இது ஒரு பிகினிங் லெவல் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இரண்டாவது ஒரு டைப் விசுவாசம் இருக்கு. இரண்டாவது ஒரு ஸ்டேஜ் நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, பெற்றுக்கொள்ளும் விசுவாசம் அப்படின்னு சொல்லி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது என்ன பெற்றுக்கொள்ளும் விசுவாசம் அப்படின்னு சொன்னா, இது நம்முடைய தேவைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு விசுவாசம். அதாவது எனக்கு ஒரு காரியம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தேவ உதவியை நாடி கர்த்தரை தேடுறது, அவரை நம்புறது. அது ஒருவேளை நமக்கு ஒரு சுகமாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு விடுதலையாக இருக்கலாம். இப்படி எனக்கு இந்த காரியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கர்த்தரை தேடுகிற ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த். இந்த விசுவாசத்துலதான் பலரும் அப்படியே தேக்கமடைந்து ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த லெவல்லையே தங்கிடுவாங்க. இந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் அநேகருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு விசுவாசத்தின் நிலை இருக்கு. அது சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாகிற விளங்குகிற விசுவாசம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். இந்த விசுவாசமானது நெருப்பினாலே புடமிடப்படுகிற விசுவாசமாக இருக்கு. அதாவது சோதனைகளா இருக்கலாம், உபத்திரவங்களா இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், வலிகளா இருக்கலாம். இதன் வழியாக கடந்து சென்று அந்த சோதனையோட முடிவுல கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிற ஒரு விசுவாசத்தின் நிலை. இது சுத்த பொன்னாக விளங்குகிற விசுவாசம். இது 3ஆம் நிலை விசுவாசமாக இருக்குது. 4வது ஒரு நிலை இருக்கு. இந்த விசுவாசம் தான் உள்ளதுல ஒரு பீக் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அது என்ன விசுவாசம் அப்படின்னு பார்த்தா, அசைக்க முடியாத விசுவாசம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும். இந்த அசைக்க முடியாத விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஒரு மனிதனுக்கு சூழ்நிலைகள் புரிந்தாலும் சரி புரியாட்டாலும் சரி, சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும் சரி மாறாவிட்டாலும் சரி, அதே போல தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி செய்யாமலே போனாலும் சரி, நான் முழுமையாக கர்த்தரையே நம்பி ஏற்றுக்கொள்வேன், கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி முழுமையுமாக நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு விசுவாசம். இது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மட்டுமே முழுமையாக நம்புகிற ஒரு விசுவாசம். இது ஒரு ஆழமான விசுவாசத்தினுடைய நிலையாக இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு இதை சொல்ல முடியும். எனக்கு எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை முழுமையாக நம்புவது. இந்த விசுவாசம் தான், இந்த அசைக்க முடியாத விசுவாசம் தான் தேவனையே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விசுவாசத்தின் நிலையாக இருக்கு. இதுக்கு வேதத்துல உதாரணமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, யோபுவை நம்ம பார்க்கலாம். அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை, எதுவுமே இல்லை, சரீரத்துல ஹெல்த்ல இருந்து ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாமே இழந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அவர் கர்த்தரை நோக்கி சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தினுடைய நிலையில அவர் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல தானியேலை நம்ம உதாரணமாக பார்க்க முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23 இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேலை சிங்க கெபிக்குள்ள அந்த ராஜா தூக்கி போட்டுறாரு. சிங்க கெபிக்குள்ள அவர் போடப்பட்டாலும் அவர் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே, அந்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு சேதமும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிங்க கெபியில ஒரு மனிதனை தூக்கி போடுகிற பொழுது அந்த இடத்திலேயே நம்ம பயத்திலேயே
மரித்து போயிருப்போம். அப்படிதானே? இது இயற்கை. ஆனா தானியேல் கர்த்தரை முழுமையாக நம்பி விசுவாசித்ததுனால ஒரு சேதமும் அவருடைய வாழ்க்கையில காணப்படாம பத்திரமாக அவர் திரும்பி வந்தார், கர்த்தருக்கு சாட்சியாக நின்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம விசுவாசம் உள்ளவர்களோ என்று நம்மை நாமே சோதித்து பரீட்சித்து பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் சுற்றி நீங்க பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய இருண்ட காலத்திற்குள்ளாக நாம நுழைந்து கொண்டிருப்பதும், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆயத்தங்கள், அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஆட்சி செய்யணுங்கிறதற்காக செய்யப்படுகிற ஆயத்தங்கள் மிகுந்து இருக்கிறத நம்மால தெளிவாக பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் இந்த உலகத்துல நம்ம எல்லாவற்றோடும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒன்றை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எதை இழந்தாலும் சரி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நம்பி கொடுத்திருக்கிற அந்த ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்த இந்த விசுவாசத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து போயிடவே கூடாது. இந்த விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடணும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அந்த இடத்துல எழுதி கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மட்டும் விசுவாசத்தோடு இறுகி பற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்போதான் அக்கினியிலே நம்ம நடந்தா கூட நாம வேகாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அக்கினி ஜுவாலை உன்னை பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதனால சோதனைகள்ல நடக்கிற பொழுது நம்ம ஒரு நாளும் பயந்து பின்வாங்கி சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா அந்த சோதனைகளினுடைய முடிவுல தான் நமக்குள்ள இருக்கிற தேவன் எத்தனை பெரியவர், அவர் எவ்வளவு மகிமை பொருந்தினவர், மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த சோதனைகள் வருது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளணும். அசைக்க முடியாத சாட்சிகளாக தேவனுடைய மகிமையை நாம வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாக நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை கர்த்தருக்குள்ளாக பத்திரமாக நம்ம காத்து கொள்ளணும். சோதனைகளின் வழியாக கடந்து செல்கிற பொழுது சுத்த பொன்னாக விளங்கும். அப்பதான் அந்த சுதந்திரத்தை நம்மளால பெற முடியும். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசத்தை தேவனாய் கர்த்தர் இன்று உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.